பொதுவாக அந்த 2018 இந்த சமகர சிக்ஷா, அதாவது ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவல் போர்டு, அதாவது நம்மளுடைய மாநிலத்திலேருந்து அதிகாரிகளும் மத்தியில் இருக்கின்ற அதிகாரிகளும் உட்காந்து பேசி இந்த மாதிரியான திட்டங்களை நாங்கள் வந்து செயல்படுத்தலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது எவ்வளோ நிதி தேவைப்படுதுன்னு எல்லாம் உட்காந்து பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4000 கோடி ஆகுது அப்படின்னு வந்தாங்கன்னா, சரி 4000 கோடி அப்படி. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. 4000 கோடி கேட்டிங்க, அது எங்களால் 3800 கோடி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, அந்த 3800 கோடியில் அவனோட பங்குங்கிறது வந்து 60% கொடுப்பாங்க, நம்மளுடைய பங்குங்கிறது 40%. இப்படி தான் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. நம்ம போய் டிஸ்கஸ் பண்ணுவோம், உட்காரோம், கொடுப்போம், வாங்கிட்டு வருவோம், இங்கே நம்ம செயல்படுத்துவோம். இப்படி தான் 2018 நான் சொல்கிற கணக்கு. 2023 ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அந்த பணத்தையும் 3 தவணையாக வந்து அவங்க வந்து பிரித்து கொடுத்துட்ருப்பாங்க. 2023 கடைசி தவணையாக வரும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு 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 புள்ளி வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, பிஎம்ஸ்ரீ நாங்கள் வந்து ஒன்று செயல்படுத்த போகிறோம். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதும் ஒரு 15000 பள்ளிக்கூடத்தை நாங்கள் வந்து மேம்படுத்த போகிறோம். நல்ல விஷயம் நாங்கள் மேம்படுத்துறது அப்படின்னு. அது என்னென்னா, அதில் நீங்களும் அப்படி அது என்ன அதில் இருக்குது, சரத்து இருக்குது, கொடுங்க, நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மும்மொழி கொள்கையும் நம்முடைய தேசிய கல்விக் கொள்கையும் உள்ள எல்லாத்தையும் சாராம்சத்தையும் உள்ளே புகுத்துற மாதிரி இருக்குது. அப்போ நாங்கள் சொன்னோம், எங்களோட மாநிலம் வந்து காலங்காலமாக ஒரு வழிய முறையை பின்பற்றிட்டு இருக்குது. அதனால் அவுட்புட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டுருக்கு. எங்கள் கலாச்சாரத்துக்கு, எங்களுடைய பண்பாட்டுக்கு, கல்வி முறைக்கு, எங்களுடைய ஆசிரியர்கள் நடத்துகிற முறைக்கு, அதை புரிந்து அதுக்கு தந்தாமல் தேர்வு எழுதுகிற முறைக்கு எங்களுடைய ஆசிரியர்களும் எங்களுடைய மாணவர்களும் அடாப்ட் ஆகி அது சார்ந்து தான் போயிட்டுருக்குறோம். இது எங்களால் ஒத்துக்க முடியாது. நீங்கள் பிஎம்சி விவாதத்தை கூட நீங்கள் அப்புறம் வைங்க, நீங்கள் எப்போதும் வருஷம் கொடுக்குற எங்களுக்கான எஸ்எஸ்சிஏ பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை இதில் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் நான் அதை தருவேன்ட்டு நம்மளை வந்து அதில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இது இப்போ நமக்கு வர வேண்டிய ஒரு 2152 கோடி ரூபாயும் தராமல் அவங்க வந்து நம்மளை வந்து மிரட்டுற மாதிரியான ஒரு தோணியில் போகும்போது தான் இதில் அரசியல் பார்க்காதீர்கள் கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவர்கள் சம்பந்தமான ஒரு எதிர்காலம் சம்பந்தமான ஒரு நிதி இது என்று நாங்கள் வாதாடிட்டு இருக்கோம். நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் வந்து மாடல் ஸ்கூல்னு ஒரு 40 பேக்வர்ட் கிளாஸில் கட்டினாங்க. அதே மாற்ற போகிறோன்னு சொல்லியிருந்தாங்களா, இல்லை புதுசாக வந்து பிஎம்சி புதுசாக அவங்க வந்து ஒரு பிளாக்கில் இத்தனை பள்ளிக்கூடங்கள் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 14,000 சொச்சம் ஸ்கூல்ஸ் வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. நாம் அதுலேருந்து பேக் அடிச்சுனா எங்களால் இதில் ஒத்துக்க முடியாது, எங்களால் கையெழுத்து போட முடியாதுங்க நாங்கள் சொன்னதுக்கப்புறமேட்டு அதை பற்றி நம்மள்ட்ட அவங்களும் டிஸ்கஸ் பண்ணலை, எப்படி செலக்ட் பண்ண போகிறோம். நாங்களும் அதை பற்றி நாங்கள் கேட்டுக்கல. எங்களுடைய பணம் வருஷம் கொடுக்க வேண்டிய பணம், நீங்கள் அதை வழங்க வேண்டியது தான் எங்களுடைய ப்ரேயராக இருக்குது. இப்போ வரைக்கும் அவங்க செவி கொடுக்காமல் இருக்கிறாங்க. சார், குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் நம்ம வந்து ஏற்கனவே கம்யூனிகேஷனுக்கு அனுப்பக்கூடிய சிஎஸ் லெட்டர் வந்து அவங்க வந்து வெளியிட்டாங்க. அது நீங்கள் எப்படி பார்த்தீங்க? சிஎஸ் லெட்ரு வந்து நாங்கள் அதை என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோன்னு ஃபஸ்ட்டு எல்லாருமே அது ஒரு குழப்பம். என்ன இப்போ அது வந்து மாற்றி பேசுகிறாங்க, ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, அந்த லெட்டர் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியா நீங்களே அதில் படித்து பார்த்தாலே தெரியும். அதில் ஸ்பெசிஃபிக்காக சீஃப் செக்ரட்டரி சொன்னது ஒன்று தான், பிஎம்சின்னு ஒரு திட்டம் கொண்டு வரீங்களா, சரி கொண்டு வாங்க. ஆனால் அந்த திட்டத்தில் உள்ளபடியே என்ன இருக்குதுன்னு நான் ஒரு கமிட்டி போட்டு நான் பார்க்கணும். அப்படியே நீங்கள் சொல்கிறத வந்து கண்மூடித்தனமாக என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அதுக்கு தனியாக கமிட்டி போட்டோம். அந்த கமிட்டி இப்போ சொல்கிற மாதிரி பிஎம்சியில் இருக்கிற சரத்து என்ன, அது எந்த மாதிரியான கல்வி முறையை கொண்டு வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, சார் இது மும்மொழி கொள்கையையும் நம்மளுடைய நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, புதுசாக இருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசியும் உள்ளே கொண்டு வர மாதிரியான வேலையாக இருக்குது. இப்போ இந்த செலக்டட் மாடல் ஸ்கூலும் உள்ளே போடுவாங்க. அப்புறம் ஒட்டுமொத்தமாக மாநிலத்தையே அவங்க மாற்றி போடுவாங்க. சார் இதில் நம்ம வந்து கையெழுத்து போடக்கூடாது சார் அப்படின்னா, அப்போ எங்களை அது வேணாங்க அப்படின்னு சொல்லி நான் திருப்பி அவங்க சொல்லிட்டோம். நாங்கள் அதில் இல்லை மற்ற மாநிலம்லாம் கையெழுத்து போடும்போது நீங்கள் ஏன் போட மாட்டீங்க? இப்போ நாங்கள் மட்டும் இப்போ நாமளாக இருந்தாலும் சரி, கேரளாவாக இருந்தாலும், டெல்லியாக இருந்தாலும், பஞ்சாபாக இருந்தாலும், வெஸ்ட் பெங்காலாக இருந்தாலும், எங்கெல்லாம் பிஜேபி இல்லாத ஒரு மாநிலங்களாக இருக்கிறோமோ நம்ம எல்லாமே அதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்கோம். இதில் இன்னொரு முக்கிய இது என்னென்னா, இப்போ நாம் வந்து ஒரு நான் பெர்ஃபார்மிங் ஸ்டேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளும் கேரளம் நீங்கள் வந்து எஜுகேஷன் நீங்கள் பெர்ஃபார்மே நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன வேணால் நம்ம மேலே கமெண்ட் அடிக்கலாம். ஆனால் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஹானரபிள் யூனியன் மினிஸ்டரை பார்த்து பேசும்போது எஸ் வி அக்செப்ட், தமிழ்நாடுங்கிறது வந்து ஒரு மாடலாகவே பார்க்குறோம். அந்த ஸ்டேட்டை எல்லா விதத்துலையும் நாங்கள் பார்க்குறோம். பல விதத்தில் நீங்கள் வந்து முன்னணியில் இருக்கிறீங்க. அந்த மாடல் தான் மற்ற ஸ்டேட்டும் நாங்கள் பின்பற்றணும் நாங்கள் ஆசைப்படுறோம் எல்லாம் சொல்கிறாங்க. இது இல்லாமல் அவங்க கொடுக்குற டேட்டா ஒன்று, அது வந்து ஒரு பெரிய பத்திரிகையிலேயே வந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 20 விதமான அப்ஜெக்டிவ்ஸ் வந்து அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்க எஸ்எஸ்சியில். இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட கேட்குற இந்த கேள்வி கேட்டதுனால சொல்கிறேன். இந்த 20 அப்ஜெக்டிவில் டாப்பில் இருக்கிறது யார், 20லேயுமே டாப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம். 2வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. 19 இடத்துல நம்ம வந்து டாப்பில் இருக்கிறோம். இதில்
குஜராத்தாக இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேஷாக இருந்தாலும் சரி, மத்திய பிரதேஷாக இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு குஜராத் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 20ல் அவங்க ஒட்டுமொத்தமாக 8 தான் அவங்க டாப்பில் இருக்கிறாங்க. அடுத்து உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 20ல் 3 இடத்துல தான் டாப்பில் இருக்கிறாங்க. பீகார் பார்த்திங்கன்னா 2 அப்ஜெக்டிவில் தான் டாப்பில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாத்துக்குமே பணத்தை அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு கேரளாவும் தமிழ்நாடும் டாப்பாக இருக்கிறவங்களுக்கு அவங்க கொடுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதுக்காக எங்களை பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற பிள்ளைங்களும் படிக்கணும், நல்லா வரணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் ப்ரூவன் மாடல் நாங்கள் வச்சுருக்கோம், ப்ரூவன் ட்ராக் நாங்கள் வச்சுருக்கோம். ஏன் தமிழ்நாடு மாதிரி நம்ம பண்ணிட்டு போனால் என்ன அப்படின்னு அப்படி ஒரு பரந்த ஒரு மனப்பான்மையோடு பார்க்க வேண்டியதை இவங்க மட்டும் எப்போ இவ்வளோ சாதிக்கிறாங்க, நமக்கு ஓட்டே போடாமல் நம்மளை ஒதுக்குறாங்க, ஒவ்வொரு மணியும் நம்ம ஒதுக்கக்கூடிய இந்த மாநிலம் மட்டும் எப்படி எஜுகேஷனை சாதிக்குது, அப்போ அதை நெருக்கி பிடிங்க. அப்போ நெருக்கி பிடிக்கிறதுனா அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நிறுத்துங்கிற மாதிரியான ஒரு பார்வையாகத்தான் நான் பார்க்குறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ 33 ஸ்டேட்டுக்கு வந்து நிதி கொடுத்துருக்காங்க. 2023-24 24-25க்கும் ஃபண்டுக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 3 தவணை கொடுத்துட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட இது வரைக்கும் கொடுக்கல. அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்பனண்ட், பார்ட் டைம் டீச்சர் சேலரி ஆகட்டும், அதே போல் ஆசிரியர் பயிற்சி, ஆசிரியர் கல்விக்குரிய நிதி, இது எல்லாமே வந்து SSA ஃபண்டில் அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்க. இது எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இப்போ வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது கொள்கையை விட்டு நம்ம நிதி பெற வேண்டிய அவசியம் இல்லை, நாம் அந்த கொள்கையை விட்டு கொடுக்காமல் அவங்க நிதி தருவதாக இருந்தால் தரட்டும், இல்லை என்றால் நம்முடைய மாநில அரசாங்கமே அதுக்கான செலவை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதில் ஏற்கனவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னெல்லாம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோமோ அதில் எந்த ஒரு தடையும் இல்லாமல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாமே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து, ஏன்னா எந்த விதத்துலையும் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சித்தாலும் நம்மளுடைய மாநில அரசு நம்மளை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைங்களை நாம் கைவிடக்கூடாது, அதுக்கு என்ன செலவானாலும் நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற விதத்தில் தான் இன்றைக்கி அதை நம்ம செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். சார், முக்கியமாக பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தில் வந்து நிறைய மாணவர்களை தனியார் பள்ளியில் சேர்த்துருக்கோம். அவங்களுக்கு வந்து 8 வருஷமாக கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து கொடுக்க போகிறோம். ஆனால் இந்த செலவை நம்ம எப்படி மீட் அவுட் பண்ண போகிறோம்? தனியார் பள்ளிகளுக்கு நம்ம நிதி எப்போ கொடுக்குறது? நல்லபடியாக தனியார் பள்ளியை பொறுத்தவரைக்கும் அதில் அவங்களோட பங்கீடு அந்த 25% என்றபோது எல்லா இடத்துலையுமே அதுக்கான சில க்ரைட்டீரியாஸ் பேஸ் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான நிதியும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இதே சமூக சிகிச்சையில் மோர் தென் 400-500 கோடி ரூபாய் அதுக்குன்னே நம்ம வந்து தனியாக கொடுக்குற மாதிரியும் இருக்கின்றது. இந்த முறை அந்த நிதியை நிறுத்தினா கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து அதுக்கான ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்து நம்ம நிதி கொடுக்கல அப்படின்றத சொல்லும்போது அவர் தப்பாகவே இல்லை, நிதி கொடுத்துட்டோம், நம்ம தப்பாக கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்றார். அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம்? இல்லை, எனக்கு அவர் அண்ணாமலை அவர்களை பொறுத்த அது என்னன்னு தெரில. அவர் எஜுகேஷன் அப்படின்னு வந்தாலே அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையை நம்ம காணல் பண்ணி ஆகணும் மாதிரி தான் அவருடைய பதிவே இருக்குது. என்னென்னா அவசர கதியில் அவர் பண்ணுறாரு. ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு இருந்துச்சுன்னா அது வந்து உள்ளபடியே பள்ளிக்கல்வித்துறை கீழே தான் வருதா, இல்லை பள்ளிக்கல்வித்துறை இல்லாமல் ADW டிபார்ட்மெண்ட் கீழே வருதா, எதுவுமே அவர் பார்க்குறதில்ல. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமலே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தவர் இன்றைக்கி வந்து ஒட்டுமொத்த பள்ளிக்கல்வித்தையும் ஒரு ரசிகர் மன்றமாக மாற்ற பார்க்குறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு. இன்றைக்கி கூட நீங்கள் கிளம்புற ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வந்திருப்பீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை நாங்கள் ரசிகர் மன்றமாக மாற்றவில்லை, ஒட்டுமொத்தமாக பள்ளிக்கல்வித்துறை நாங்கள் வானவில் மன்றமாக நாங்கள் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். எங்களோட பிள்ளைங்கள்லாம் அறிவியல் சார்ந்து சிந்திக்க வேண்டும், அறிவியல் சார்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற விதத்திலாம் பார்க்குறோம். ஆனால் அவர் இன்றைக்கி வந்து அவர் பேசுகிற பேச்சு த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சராகவே அவர் பண்ணுற விமர்சனம், அவருடைய வயது, அவருடைய பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. அதை கடந்து எப்படிப்பட்டவர்கள்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கிறத ஒட்டுமொத்தமாக மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதில் நான் ரொம்ப இன்டீரியராக நான் போக நான் விரும்பலை என்று சொன்னாலும் நான் அவரிடம் வைக்கின்ற ஒரே ஒரு கேள்வி ஒன்று தான். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, தமிழர்களுக்காக நாங்கள் போராடுறோம், தமிழினத்துக்காக நான் பண்ணுறோன்னு என்னென்னமோ நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் பேசிட்டுருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் பதிவு போடுறீங்க, நானும் பதிவு பண்ணுறேன். ஆர்கியூமெண்ட்டில் பதிவில் ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது, 2 பேருமே அதை விட்டுறலாம். நீங்கள் உங்களோட ஒன்றிய அரசாங்கம் இருக்கின்றது, நேராக டெல்லிக்கு போங்க. டெல்லியில் ஏதேதோ விஷயத்துக்கெலாம் போகிறீங்க, ஏதேதோ பிரச்சனையை தீர்க்கறதுக்கெலாம் போகிறீங்க, என்னென்ன பக்கம்லாம் நீங்கள் போகிறீங்க. நீங்கள் டெல்லிக்கு போங்க, போய் அங்கே இருக்கின்ற யூனியன் மினிஸ்டர், ஏன் சார் நாம் ஒன்றிய அரசு சார்பாகவே தமிழ்நாடு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது நம்ம ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம அவங்களும் அதுக்கு தகுந்தாவில் பல ப்ராடக்ட்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க, பல ரிசல்ட்லேயும் இன்றைக்கி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏறத்தாலும் இந்த 3 வருஷத்தில் 60க்கும் மேற்பட்டுக்கின்ற திட்டங்களை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. திட்டத்தை பற்றி உங்களுக்கு வேணா சொல்லுங்கள், ஏன்ட்ட ரெடியாக இருக்குது புக்கு, நான் உங்கள்கிட்ட கையில் கொடுக்குறேன், தேவைப்பட்ட சொல்லுங்கள், நானும் உங்கள் கூட வரேன். நான் இதெல்லாம் சொல்லி அந்த யூனியன் மினிஸ்டர் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய, தமிழ்நாட்டை சார்ந்து தான் நானும் வந்திருக்கேன், ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன், கட்சியோட மாநில தலைவர். அங்கே இருக்கின்ற மாணவ செல்வங்க 40 லட்சம் பேருக்கிட்ட மாணவ செல்வங்க இது சார்ந்து பல திட்டங்கள் இன்றைக்கி பயனடைஞ்சிட்ருக்குறாங்க. அந்த 2152 கோடியாக கொடுங்க சார்னு கையோடு நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகுது. எதுவுமே செய்யாமல் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் எங்களையே குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க. வராத பணத்தை பற்றி ஏன் இது வரைக்கும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வியான. அதாவது திராவிட மாடல் அரசு வந்து மக்கள்கிட்ட நல்ல மதிப்பும் பேரும் இருக்குது, பள்ளிக்கல்வித்துறை நல்ல பேரில் இருக்குது,
அதே போல் துணை முதலமைச்சர் நீங்களும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்றதால உங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஆரம்பத்துலேருந்து நாட் ஒன்லி ஒரு கட்சி இல்லை, அந்த எதிர்கட்சி என்று யாரெல்லாம் தங்களை நினைத்து கொண்டு எங்களை வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்க இதை ஒரு காரணமாக வைத்து இவர் வந்து துணை முதலமைச்சரை உயர்த்தி பிடிக்கிறாருப்பா, அப்போ நம்ம பள்ளிக்கல்வித்துறை போட்டு நம்ம அடித்தாதான்ப்பா இவங்க நம்ம டீமாரலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாதிரி இருந்தது என்று சொன்னால், ஒரு நல்ல மனிதனை உயர்த்தி பிடிப்பது அது எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எங்களுக்கான வருங்காலமாக இருக்கக்கூடிய, இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சித்தாந்தத்தில் தெளிவாகவும் கொள்கையில் உறுதியாகவும் இருக்கக்கூடியவரை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம், அதனால் எங்களுக்கு அடி வருகிறது என்று சொன்னால் அவரை உயர்த்தி பிடித்து கொண்டே தான் நாங்கள் இருப்போம். சார், குறிப்பாக பார்த்தீங்கன்னா சமீப காலமாக பள்ளிகளில் வந்து பாலியல் குற்றச்சாட்டு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? 2012 ஒரு அரசாணை போட்டோம். அந்த அரசாணை மீது இது வரைக்கும் எத்தனை பேர் மேலே நடவடிக்கை எடுத்தோம்? 2012 வந்து ஐ திங்க் அரசாணை 1-1 அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த 1-1 பொறுத்த வரைக்கும் டிஸ்மிஸல் ஃப்ரம் த சர்வீஸ் இல்லை ரிமூவல் ஃப்ரம் த சர்வீஸ், கிரிமினல் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம ரத்து பண்ணலாம், எல்லாம் இருந்தது எல்லாம். இப்போ சோஃபார் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 238 கேசஸ் பள்ளி சார்ந்து இருக்கின்ற ஒரு இது இருக்குது. அது ரிப்போர்ட் கூட நாங்கள் கொடுத்துருக்கோம். நாங்கள் அதில் கிட்டத்தட்ட ஒரு 56 கேசஸ்க்கு ஃபைனல் ஆர்டர் மார்ச் மாதம் 10ஆம் தேதி போல் வருவதாக அதை நாங்கள் வந்து வச்சுருக்கோம். மிச்சம் இருக்கிறது வந்து ஸ்க்ரூட்னியில் இருக்குது. இது இல்லாமல் இறந்து போனவங்க இருக்கிறாங்க, ஏற்கனவே இந்த கேஸில் இன்வால்வ் ஆனவங்க, குற்றமற்றவர் என்று நிரூபித்தவர்கள் 11 பேர் இருக்கிறாங்க, வெளியாட்கள் ஒரு 2 பேர் இருக்கார்கள் என்று அந்த கணக்கு இன்றைக்கி நிறைய இருந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நாங்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு ஆய்வுக்கு போகும்பொழுது சில நேரம் இப்போ நான் இந்த டிஷர்ட் போட்டிருக்கேன், பள்ளிக்கல்வித்துறை டிஷர்ட். இப்போ இந்த டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா பின்னாடி 14417 நாங்கள் நம்பர் போட்டுக்கணும். இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் தான். சும்மா டிஷர்ட் போட்டுட்டு போகிறோங்கிறதுக்காக இது கிடையாது. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அந்த விழிப்புணர்வை எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம்? ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னப்பா அது நம்பர், இந்த நம்பருக்கு என்ன வேணால் இப்போ 24/7 உங்களுக்கான ஒரு கால் சென்டர் எங்களுடைய பேராசிரியர் அன்பழகன் பள்ளி கழகத்தில் வளாகத்தில் அது இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இதுக்குன்னு தனியாக நாங்கள் ஆட்கள் போட்டிருக்கோம். என்ன அதை 14417 அடித்து நாளைக்கு ஸ்கூல் இருக்கா இல்லை ஸ்கூல் லீவான்னு கூட கேட்கலாம். எப்போ சார் நம்ம பொதுத் தேர்வு ஆரம்பிக்க போகுது, ப்ராக்டிகல் எக்ஸாம் வர சார், எனக்கு ஸ்கூலில் எனக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இருக்குது சார், என்னால் படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண சார், ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி சந்தேகப்படக்கூடிய மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் சார், சில நிகழ்வுகள்லாம். இப்படி எதை சம்மந்தமாக பேசினாலும் உடனடியாக அவங்களுடைய பெயர் அவங்களுடைய இதெல்லாமல் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு உடனே அதை அட்ரஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ இந்த அவேர்னஸ் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ரெண்டாவது மாணவர் மனசு பெட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு திட்டத்தை வந்து உருவாக்கணும். நாங்கள் வந்தோன்னே ஒவ்வொரு தலைமை ஆசிரியர் அலுவலகத்துக்கு வெளியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி இருக்கும், ஒரு சாவியை தலைமை ஆசிரியர் வச்சுருவோம். அதில் உங்கள் குறைகள் இருந்தாலும் சரி, ஆசிரியர்களை பாராட்டினாலும் சரி, பள்ளி நிர்வாகத்தை பாராட்டினாலும் சரி, இல்லை தங்கள் சார்ந்து ஒரு குற்றச்சாட்டை அதில் போடுறதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அது சார்ந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இப்போ கூட ரீசெண்டாக கூட தலைமை ஆசிரியர் அது பிரித்து பார்த்துட்டு உடனடியாக ஒரு ஆசிரியர் மேலே வந்து இப்போ ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது பெருமை வாய்ந்த ஒரு தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை, பெருமை வாய்ந்த கல்வித்துறை என்று சொல்லும்போது பல ஆசிரியர்கள் தங்களோட சொந்த இடத்த ஸ்கூலுக்காக கொடுத்தவங்க இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த பணத்தில் 2-3 டீச்சர்ஸ்க்கான அந்த ஊக்கத்தொகை, அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கான ஊக்கத்தொகை, தங்களோட சொந்த பணத்தை அந்த பள்ளிக்கூட கேம்பஸ் வந்து மேம்படுத்துறதுக்கு என்று பல பேர் பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க. பல ப்ராடக்ட்ஸை உருவாக்கின எங்களோட ஆசிரியர் பெருமக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கொன்றும் இங்கொன்றும் வரும்பொழுது இந்த பள்ளியிலே இப்படியா என்று சொல்லும்பொழுது அது ஒட்டுமொத்தமாக ஏதோ எங்களுடைய ஆசிரியர் சமுதாயத்தை வந்து குறை சொல்வது போல் அமைந்து விடுதே என்ற ஒரு வேதனைக்கும் இன்றைக்கு நாங்கள் உள்ளாகி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எதுவும் நடக்காமல் அந்த அவேர்னஸை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். இந்த அவேர்னஸ் மூலமாக வருகின்ற இது போன்ற தைரியமாக அப்போ இவங்கள்ட்ட இந்த அரசாங்கத்திட்ட சொல்லி, இந்த அமைச்சர்கிட்ட சொல்லி நம்ம குறை சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு ஆக்ஷன் எடுப்பாருப்பா என்கின்ற விதத்தில் இன்றைக்கி அதை கொண்டு சென்றுக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்கு நம்முடைய பொதுத் தேர்வு சம்பந்தமாக சிஓஎஸ் மீட்டிங்கில் இது ஒரு முக்கிய கருத்தாக நாங்கள் வந்து விவாதிக்க இருக்கோம். ஏன்னா மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் இது சார்ந்து இமிடியேட்டாக ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கி தாருங்கள். ஏற்கனவே இருந்தது இது சார்ந்திருக்க நீதிமன்றத்து வழக்கில் இருக்கின்றது, அது ஒரு பக்கம் வழக்கில் அது போயிடுன்னு சொன்னாலும் நாம் இமிடியேட்டாக ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் டீம் அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான இதை நீங்கள் முடிவு செய்யுங்க என்று சொல்லியிருக்காங்க. நாளை அதற்கான ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக எடுப்போம்.